ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கருவாடு வச்சு 2 விதமான சைட் டிஷ் செய்ய போகிறோம். ரெண்டுமே வேறு வேறு கருவாடுங்க. இதில் முதல்ல நம்ம மாசி சம்பல் செஞ்சிடலாம். இதுதான் மாசி கருவாடு. இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், கெட்டியாக இருக்கும், ஒரு கட்டை மாதிரி. இதை சுத்தியில் வச்சு நல்லா தட்டி பீஸ் பீஸாக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாசி சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள், இதுதான் கருவாடு. இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா சுத்தியில் வச்சு உடச்சி வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடணும். இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சம்பல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஒரு ஸ்டெப் தான் லேட் ஆகும். இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கருவாடை சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் இல்லாமல் வறுத்து பவுடர் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான். வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுமோ உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். மற்ற ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணி நீங்கள் கடைசியில் இந்த கருவாடு போட்டு பவுடர் பண்ணிடலாம். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் ஒரு 2 துண்டு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். அது கூட 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன், அது சேர்த்திடலாம். 2 வரமிளகாய் போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கணும். இந்த மாசி சம்பலில் இந்த தேங்காய் டேஸ்ட்டு தான் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது தனியாக எடுத்துடலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமேலு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. அது கூட நம்ம வறுத்த கருவாடியும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த கருவாடில் உப்பு கரெக்டாக தான் இருக்கும், அதனால உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணி எதுவும் சேர்த்தாமல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், இதை பச்சையாகவே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றணும், அவ்வளோதான். ரொம்ப மிக்ஸி ஓட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சம்பல் டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டான மாசி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் இதுக்கெல்லாமே சரியான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாசி சம்பலை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போது அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இது நெய் மீன் கருவாடு தொக்கு. நெய் மீன் கருவாடு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்திட்டு இந்த கழுவி வச்சுருந்தோம்ல கருவாடு, அது இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நம்ம கழுவி சேர்த்துனதுனால கொஞ்சம் மேலே தெரிக்கும். கொஞ்சம் பார்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதுவும் 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுவும் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகணும், அதனால ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வெந்திருக்கும். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பவுடர் ஐட்டம்ஸை சேர்த்திக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம், பார்த்து சேர்த்திக்கோங்க.
அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஏன்னா கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால பார்த்து சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வரணும். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தெளித்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த கருவாடு இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 2 பேருங்கிறதுனால ஒரு பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் கூட சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயமும் அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பீஸ்க்கு 2 பெரிய வெங்காயம் சரியாக இருக்கும். இந்த மசாலா கூட இந்த கருவாடு எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது வெங்காயமும் கருவாடு டேஸ்ட்டில் இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷும் சாம்பாருக்கு, ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.